ஜாயின் திருப்பியும் பண்ணணும், அகைன் ஜாயின் பண்ணணும். ஒரு கால் வந்துருச்சுன்னா திருப்பி ஜாயின் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பெரிய சந்தோஷம். அப்படின்னா அந்த ஒரு ஆயுள் இன்னும் அந்த ஒரு பலத்தோட உற்சாகத்தோடு தான் இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய ஒரு கிருபை. சோர்வு இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து சின்ன வயசில் எல்லாருமே வந்து அது ஒரு உற்சாகம், அந்த ஒரு வாஞ்சை, இது போதும், உண்மையான ஒரு வாஞ்சை இருந்தால் போதும், விடுதலை பெற்றுடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம காலையில் நம்ம கேட்ட சத்தியத்தை நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆமென். அவர் தான் நம்ம வழி நடத்துவார், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த சத்திய ஆவி அவர் வர வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில். அவர் உள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டார். கரெக்டு. வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன ஏதோ மாறுதல் இருக்கும் இல்லைங்க. நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கிறோம், நம்ம சாதாரண மனுஷனாக இருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்த ஆவியார் வந்ததுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி இருக்கிறோமா? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் நமக்குள்ளாக நடக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 இல்லைங்க, எபேசியர் 4. ஆமாம், 4. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன் இல்லையா? நம்ம எப்படி இருந்தோம்? நம்மளோட பழைய மனுஷன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக, ஒரு மனிதனுக்குள்ளாக வர்றதுக்கு முன்பாக அந்த பழைய மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான் என்றால், மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். யாரா இருந்தாலும் உலகத்துக்குரிய சாயல் அவனுக்கிட்ட இருக்கும். அதை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உள்ளவர்களாகி, புதிய ஆவி, இந்த பரிசுத்தான நம்மளுக்குள்ள வரும்போது நம்முடைய ஆவி என்னாகுது? புதுசாகுது. புதிதாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதை கழட்டி போட்டு இதை போட்டுக்கோங்கன்றார். அவ்வளோதான். பழைய துணியை கழட்டிட்டு புது துணியை போட்டுக்கணும்னா, நம்ம இல்லை, எனக்கு பழைய துணி மேலே ரொம்ப இஷ்டம், அது ரொம்ப பிடிச்சி வாங்கினது, அதனால அந்த பழைய ட்ரெஸ்ஸு நான் கழட்ட மாட்டேன், வேணா ஒன்று பண்ணுறேன், உங்கள் ஆசைக்காக புது ட்ரெஸ்ஸை அது மேலே போட்டுக்கிறேன். அதில் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்க? பார்த்தா பஃபூன் மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சுப்பாங்க. நம்ம புது இந்த சாரீக்கு மேலே இன்னொரு சாரீ கட்டிட்டு இங்கே ஒருத்தவங்க என்னங்கன்னா நமக்கு என்ன எப்படி இருக்கும்? எல்லாரும் சிரிக்கும். என்ன பிரயோஜனம்? புது சாரீ கூடிய அழகே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பழைய மனுஷனை கழட்டி போடாமல் புதுசை போட்டு பிரயோஜனமே இல்லை. என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம்ல, என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்ற மாதிரி, நானும் புது துணி உடுத்திக்கிறேன், நானும் புது மனுஷனை வச்சுக்கிறேன் இல்லையா? புது மனுஷனை தான் வச்சுருக்கேன்னா, ஆனால் அந்த புதிய மனுஷன் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. பழைய மனுஷனை கழட்டி போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதே மனுஷன்
நம்ம பேரை சொல்லி பார்த்துட்டு இந்த சகோதரி இந்த அம்மா ஆர்டர் பார்ப்பாரு, முன்னாடி எப்படி இருந்தாங்க, பின்னாடி புதுசா மாறிச்சா இல்லையா, நம்முடைய உள்ளம் புதிதாக மாறிச்சா இல்லையா, கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா எதிர்முனை, நம்மளும் ஆண்டவர் எதிர்முனை. அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை தலைகீழாக புரட்டப்பட வேண்டும். கம்ப்ளீட்டா புதுசு புதுசு, பழசு மாதிரி நினைக்கிறதே இல்லை, பழசு மாதிரி சிந்திக்கிறதே இல்லை, பழசு மாதிரி பேசுறதே இல்லை, பழசு மாதிரி சண்டை போடுறதே இல்லை, பழசு மாதிரி அழுகிறது இல்லை, பழசு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஓன்னு உட்கார்றதே கிடையாது. இந்த இப்போ முந்தி மாதிரி ஏதோ புதுசு, பழைய பழைய குணங்களே இல்லை, எல்லாம் புதுசா இருக்கு. காரணம் புதிய ஆவியை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுக்கு நாமே முந்தின மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த நேரத்துல இந்த சோதனை வந்தா இப்படி பண்ணுவான், இல்லையே இப்ப நான் புதிய மனுஷன், இது பழைய மனுஷன். அந்த அம்மா யாரு, நம்மளதான். அந்த அம்மா பழைய அம்மா என்ன பண்ணுவோம், இப்போ பரிசுத்தாவே வரதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கும், இப்ப புதுசா வந்துட்டேன், புது மனுஷன், நான் புது மனுஷி அப்படி நமக்கு நாமே என்ன நினைச்சிட்டு பழச வேலை என்ன பண்ணக்கூடாது, உடுத்திக்கவே கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கவே கூடாது, எல்லாம் போயிருச்சு. இப்போ ஃபுல்லா அவருடைய கண்ட்ரோல், அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வந்துடுறோம். 2 கொரிந்தியர் 5:17. ஆமென். சரி, புதிய மனுஷன் நாங்க போட்டிருக்குது. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிந்து போயின. இப்போ புதிய மனுஷன் அப்படின்னா அவன் புது சிருஷ்டின்றாரு. இப்ப ஆண்டவர் நம்மளை எதுல சிருஷ்டித்தார், மண்ணுனால சிருஷ்டித்தார். எப்படி கம்ப்ளீட்டா சிருஷ்டிச்சார் இல்லையா, அதுதானே புதுசா உருவாக்குறது. சிருஷ்டிப்புனாலே உருவாக்கு, புதுசா உருவாக்குறது. வேதம் என்ன சொல்வது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் புது கம்ப்ளீட்டாக அந்த மனிதனுடைய நம்முடைய பழைய சுவாபம், பழைய மனிதனுக்குரிய எல்லா குணாதிசயங்களும் அப்படியே மாறி எல்லாம் புதுசாயிடுது. இப்ப நமக்கு வயசு எவ்வளோ, எல்லாம் பழசா இருக்கணும் இல்லை, இப்ப ஆண்டவருக்குள்ள புதுசு எல்லா குணங்களும் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி புதிய மனுஷனுக்குரிய சாயல், அந்த தேவகுமாருக்கு அந்த சாயல் வந்துடுது. புது மனுஷன்னா யாரு, தேவ சாயல். அதுக்கு யார் உதவி செய்யறா, பரிசுத்த ஆவியானவர். இது வந்தோன்னு என்ன சொல்றாங்கன்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அங்க ஏறி கழட்டி வச்சிருக்கிறாரு, இங்க ஒளிச்சிருன்றார். வேண்டவே வேண்டாம், ஏன்னா கழட்டி வச்சா திருப்பி ஒரு நாள் போட்டுக்குவோம். நீங்க என்ன பண்ணிருங்க, அதை ஒளிச்சே போட்டு தேடி பார்த்தும் காணக்கூடாது. எங்கடா பழைய கோவம் ஒரு அம்மா ஒன்று சண்டை போடுங்க, ஒரு வார்த்தை சொன்னா 7 வார்த்தை ஒரு அம்மா பேசுமா. அந்த அம்மா எங்க காணோம், எங்க நான் தாங்க, நீங்களா இப்படி இருக்கிறீங்க. முந்தி ஒரு வார்த்தை பேசுனா எத்தனை வார்த்தை திருப்பி வரும். இன்னைக்கு என்ன இப்படி இருக்கிறீங்க, அடையாளமே மாறி போயிடுச்சு. எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டீங்க, நீங்களா ஆமா நான் தான். என்னாச்சு, யாரா கேட்பாங்க, என்னாச்சு, எனக்குள்ள ஒரு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, தனியா வாங்க சொல்றேன், அப்போ சொல்லலாம் சுவிசேஷத்தை. சந்தோஷம் வைத்துக்குவாங்க, நம்ம போய் திணிக்க வேண்டாம் இல்லையா. ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படிங்க சொல்றவா, எனக்குள்ள நான் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் அவர் வேலை வா சொல்றேன். அவர் வேலை, அவர் உள்ள வந்தாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நானா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான்லாம் முந்தி இப்படி இருக்க மாட்டேன், பயங்கரமா இருப்பேன். இன்னைக்கு நான் பயங்கரமா மாறி இருக்கிறேன். இப்படி தலைகீழா மாறி இயேசுவை போல. காரணம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு என் உள்ளத்துல வந்தாரோ, இந்த பயத்தை போக்கினார், என்னோட திகிலை போக்கினார், கலக்கத்தை போக்கினார். எனக்குள்ள வாசம் செய்து இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை மாறும்போது என்னோட சூழ்நிலை மாறினது. முதல்ல நான் மாறினேன்,
தானா சூழ்நிலை மாறிச்சு. அவ்வளவுதான் ரகசியம். நான் மாறினேன், அவ்வளவுதான். சூழ்நிலை மாத்துறது எத்தனை நேரம் ஆகும்? மாற்றம் வர வேண்டியது நம்மளிடம். நம்ம எதிர்பார்க்கறது மற்ற காரியங்கள், மற்றவங்க மாறணும், அவங்க மாறணும், இவங்க மாறணும். அப்போ நீ மாறு. நீ மாறினா தானே மாற்றப்படும். அதுதான் முதல்ல ஆண்டவர் செய்து கொண்டிருக்க. நம்மளை என்ன செய்கிறார்? புதிய சிருஷ்டியாக செய்து. நீங்க வீட்டில் போனால் யார் எங்க நம்மள்கிட்ட கேட்கணும், யார் அந்த அம்மா இங்கே ஒருத்தர் இருந்தாங்களே, எங்க ஏதோ நான் தான். நம்ப மாட்டேன். நீங்களா? ஆமாம், நானே தான். என்ன ஆச்சு? புதிய சிருஷ்டியாக நிற்கிறேன். பழசெல்லாம் போயிடுச்சு. புதிய ஆவி, புது பலன் நம்மளுக்குள்ளாக அவ்வளோ ஒரு பலத்தோட எதை வந்தாலும் சந்திச்சு தாண்டி தட்டிட்டு எல்லாம் தட்டி தகுடுபடியாக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆயுதமாக பண்றதுக்கு காரணம் இந்த ஆவியானவர். அவர் வரும்பொழுது புது சிருஷ்டியாக. அப்போ நம்மளுக்கு நல்லா ஞாபகம், பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவர்கள் கூட ஒன்றை வச்சிருந்தாலும் இது புது சிருஷ்டி கிடையாது. இது தேவன் சிருஷ்டிப்புல தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் இல்லையா? ஏதோ ஒரு பிழை இருந்துச்சா, ஒரு தப்பு இருந்துச்சா, இது வரைக்கும் அந்த மனிதனோட சிருஷ்டிப்பு நினைச்சிங்கன்னா எப்படி உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? நீ நம்மளுக்கு ஜாஸ்தி தெரியாது. டாக்டர்ஸ்ட்டு கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். நம்மளை பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட செயல்பாடு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை ஞானம். அவர்கிட்ட விட்டாச்சு இல்லை, யாராவது நடுவில் போய் குழப்பினாங்களா? இன்னும் இப்படி சிரிக்கு, தலை இப்படி வைக்கிறக்குள்ள கொஞ்சம் திருப்பி இப்படி வச்சுருங்க, மூக்கு இப்படி இருக்கக்குள்ள ஏன் இப்படி இருக்கக்கூடாது? யாராவது பண்ண முடிஞ்சா? அவரே தானே சிருஷ்டி. என்ன நேர்த்தியான சிருஷ்டித்தார் இல்லையா? நேர்த்தியாக சிருஷ்டித்தார். அந்த போல இப்போ நம்ம அவர்கிட்ட விட்டோம்னா நம்மளோட ஞானத்தெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிருஷ்டிங்க ஆண்டவரே, என்னோடது வேண்டாம், என்னோட பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும், நீங்கள் என்னை சிருஷ்டிங்க. அவர் சிருஷ்டிப்பு நேர்த்தியாக இருக்கும். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். நேர்த்தின்றது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எனக்கு இப்போ வேணும். நேர்த்தி எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்துட்டோம், அவரு கையில் கொடுத்துருவோம். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்மளையும் நம்ம கூட நினச்சிருக்க மாட்டோம், நாம் ஒரு நாள் இவ்வளோ அழகான ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மாறி இருப்போமா நினச்சிருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு பாத்திரமாய் நம்மளை உருவாக்க அவர் விரும்புகிறார். பழசை விட்டுருவோம், புது அந்த நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்னை உருவாக்குங்கன்ற. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை உருவாக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக நம்ம பழைய விஷயங்களை நம்ம விட்டுருவோம். புது மனுஷனை நாம் தரித்து கொள்வோம். அடுத்தபடியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. நம்ம என்ன பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவருக்கு? பிரியமான பிள்ளைகள்னா பெற்றோருக்கு தெரியும். சில பிள்ளைகளை யாரு பிரியமான பிள்ளைகள்னு சொல்லுவோன்னா, சொன்னதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளை போல என்ன சொன்னாலும் கேட்கணும். சில பிள்ளைங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு முரட்டாட்டம் பிடிச்சா ஆடுவோம். அப்படி இருக்கிறவங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுவோமா? வெளியே சொல்லாட்டி மனசுக்குள்ள இது அப்படின்னு. அதே ஒரு பொண்ணு நமக்கு நல்லா நம்ம குழந்தைங்க சொன்னால் அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம்? நல்ல பிள்ளைகள். இப்போ இது மாதிரி சொல்கிறார் ஆண்டவர், பிரியமான பிள்ளைகளாக இருங்க. போட்டு திட்டு வாங்கி அடி வாங்கி கொட்டை வாங்கி நான் பிடிச்சவங்களை காதை பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு உங்களை சேர்த்தக்கூடாது. பிரியமாக நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல், நல்ல மாட்டுக்கு ஒரு சொல். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றாரு. பிரியமான பிள்ளைகளாக இருந்து தேவனை
பின்பற்றுங்கள். அப்போ தேவனை பின்பற்றக்கூடிய ஆண்டவர் சொல்ற காரியத்தெல்லாம் அப்படியே நல்ல பிள்ளை போல கேட்டுக்கோங்க அப்படின்றாரு. கேட்டுட்டு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மள அன்பு கூர்ந்தார். நம்மள்ட்ட அன்பு கூறுறதுக்கு அவர் பட்ட பாடு, அவர் பட்ட தியாகம். இந்த அன்பு நமக்குள்ள வர்றது சும்மா வந்துருச்சா? இந்த அன்பு தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, தியாகம், பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக தான் நமக்குள்ள நம்ம மேல அன்பு கூறுறதுக்கு அவர் இவ்வளவு செஞ்சு அங்கிருந்து வந்தார். சும்மா டைரக்டா வரல, பலியாகவும் காணிக்கையா சுகந்த வாசனையாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால இப்படிப்பட்ட அன்பு, இந்த அன்பு சாதாரணது இல்லைங்க. நம்ம மேல ஆண்டவர் பாராட்டுறது இவ்வளோ கடந்து வந்து அன்பு செஞ்சிருக்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதனால என்ன பண்ணும், அப்பேற்பட்ட அன்பு, வேறப்பட்ட அன்பு. ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பு கொடுத்துருக்காரு, நான் என்ன பண்ணுவேன், இந்த அன்புல இருந்து விலகக்கூடாது. எத்தனை தியாகம் இல்லையா? நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த அன்பு கொடுத்தாரு. நான் என்னமோ இந்த அன்பை என்னமோ நினைச்சிட்டு அசால்ட்டா விட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னோட சுயமா நடந்திருக்கிறேன்னு இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் இந்த அன்புல நடந்து கொள்ள வேண்டும். மூணாவது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றும் எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேருதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்கள்னா எப்படி இருக்கணும், அவங்களுடைய குணாதிசயங்கள்னா என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது எடுத்துட்டா அது பரிசுத்தம். அப்போ எது எடுக்கணும் அப்படின்னா, வேசித்தனம். இது எல்லாருக்கும் தெரிந்தபடியான ஒரு வேசித்தனம். வேசித்தனத்திற்குரிய ஆவி, தகாத காரியங்கள், இது இதுக்கு உட்படுது. அப்புறம் மற்ற எந்த அசுத்தமும் நம்மளுடைய இருதயத்தில் சிந்தையில் காணப்படுற எந்த வேண்டாத சிந்தனைகள், இந்த அசுத்த சிந்தை என்பது, அசுத்தம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம். நம்மளுடைய இருதயத்தில் என்ன வேணா சிந்திக்கலாம், என்ன வேணா யோசிக்கலாம். அது அசுத்தமான காரியம், யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பொருளாசை ஆகிய இவைகள் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூட கூடாது. பொருளாசைன்ற வார்த்தை, அசுத்தம், இந்த மாதிரி காரியத்தை பேசக்கூட கூடாது. அப்புறம் வம்பும் புத்தியீனமான பேச்சு, சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இல்லைங்களா? வாய்க்கு வந்த பேசுற வம்புனா சண்டை கட்டுறது இல்லையா? சண்டை கட்டுறதுக்கு யார் ரொம்ப பேர் போனவங்க, ஆண்களா பெண்களா? நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஜஸ்ட் கேள்வி கேட்டேன், பதில் அப்படியே வருது இல்லையா? அதாவது பேர் போனவங்க, பேர் போன சொல்லுவாங்க, பேர் போன குடும்பம் அப்படின்வாங்க. நம்ம சகோதரிகளுக்கு ஒரு பேர் போன ஒரு இது இருக்கு, என்னன்னா வம்புனா அவங்கள்ட்ட அந்த வேலை நடக்காது. அவங்க வேற லெவல்ல சண்டன் வந்துட்டா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் போன ஒரு என்ன சொல்றது, பாத்திரங்கள் நம்ம. அது புத்தீனமான பேச்சு. புத்தீனமான பேச்சு நீ வரக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா என்னாகும், சகல ஞானத்தோடும் நம்ம என்ன பேச வேண்டும். இந்த புத்தியீனமான பேச்செல்லாம் சும்மா வம்புப்படுறது, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா புறங்கூறிட்டு சும்மா
டைம் பாஸ் ஆகலைன்னு சும்மா அப்படியே 4 பேர் சேர்ந்து அப்படியே யாரை பற்றியாவது பேசலாமா, இன்றைக்கி யாரும் கிடைக்கல, யாரை பற்றியும் இல்லையா, இன்றைக்கி யாரோ ஒருத்தர் எடுத்து விடுவோமே அப்படின்னு நம்மளே உருவாக்கி ஒருத்தவங்களை பற்றி பேசி தீர்த்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படி போகிறது. ஆவியானவர் கேட்பார், என் மகளே என் பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இத்தனை நேரம், கரெக்டா? யாராவது பார்த்தா ஒத்துக்குவாங்களா? நீ பேசின பேச்சு நீ நியாயம் என்ன பேசிட்டு இருந்த? இல்லை தெரியாமல் பேச போயிட்டோன்னா முந்தி மாதிரி பேச முடியாது. இப்போ ஏன் தெரியுமா? உள்ளே வந்துட்டார்ல போதும் உள்ள. அப்போது மற்றவங்களுக்கு தெரியாது, பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருப்போம். என்ன இந்த அக்கா வந்தால் நல்லா சுவாரஸ்யமாக நல்லா எடுத்து கொடுப்பாங்களே பேச்சு. இன்னைக்கு என்னமோ அந்த அக்காவை பற்றி பேசினா அந்த அம்மாவை பற்றி பேசினா பேச்சை காணுமேன்னா பேச ஆரம்பித்தோன்னே ஆவியாளர் காதில் சொல்லிட்டார், நிறுத்து, பேசாத, புத்தியீனமான பேச்சு இது, பக்தி நிறுத்திக்கு எதுவாக ஏதாவது இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னொன்னே கப்சுக்குன்னு காதில் சத்தம் கேட்டேன்னா அது கிடக்கிட்ட சும்மா இந்த ஆவியான சும்மா ஒரே தொந்தரவு, அதை பேசாத இதை பேசாதன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம காது அடைஞ்சிடும். அது ஒன்று முக்கியம். அவர் எப்பவும் சொல்லுவார், ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சேன்னா போயிடுவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப மரியாதைக்குரியவர். வாசல் நண்டை நின்று கதவை தட்டுவார், தானாலாம் வரமாட்டார். திறந்தால் மட்டுமே உள்ளவர், ஏற்றுக்கொண்டால் இல்லைன்னா சொல்லி பார்ப்பவரோட சொல்லுவார், இப்படி பேசாத, இப்படி நடந்துக்காத, இந்த காரியத்தை செய்யாத, இது தப்பு, இது பாவம், வேண்டாம், இப்படி கோவப்படாத, மனசில் வச்சுக்காத, மன்னிச்சு நிறைய காரியத்தை சொல்லி கொடுப்பாரு. சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. இதை செய்தி சொன்னாங்கன்னா கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குன்னு தவிர இங்கே வந்து பார்த்தாதான் தெரியும் எங்கள் வீட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அப்போது அந்த மாறுதல் நம்மளுக்குள்ளாக நிச்சயம் வரும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். செவி கொடுக்கறது நிறுத்திட்டோம் இருப்பார், நம்ம காது கேட்காதா போயிடும். நம்மளுக்கு தான் கேட்காது, அவர் பேசிக்கொண்டு நம்ம சத்தம் நம்ம காதுக்கு செவிட்டு விரியம் பாவம் போல கேட்காம போயிடும். ஸோ அதனால் உடனே கேட்கணும். கேட்டு திரும்பி இது இப்படிலாம் செய்யாதபடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்படி வரும்போது ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் வேண்டாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டா அந்த ஆத்திரம் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து போயிடணும். அது பேசுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஸ்தோத்திரமும் ஆத்திரமும் ஒரே வாயில வர முடியாது. ட்ரை பண்ணாலும் முடியாது. ஒன்றா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லை ஆத்திரப்படணும். பார்த்தாரு ஆண்டவர், நீ அதெல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அடுத்தது விபசார. இப்போ பாருங்க, அதே வசனத்தை திருப்பி கொண்டு வர, விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இவங்க அடையவே மாட்டாங்களாமா. யாரு? பயங்கரமா இருக்குல்ல. விபச்சாரக்காரனும் அசுத்தனும், அதுதான் அங்கே போட்டிருந்தாரு இல்லையா? நம்ம போட்டிருந்தாருல, வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையும். நம்மளுக்கு புரியல, இங்க எடுத்து சொல்றாரு, விபச்சாரக்காரனும் போக முடியாது, அசுத்தனும் போக முடியாது, விக்கிர ஆராதனைக்காரனும் போக முடியாது. என்ன போட்டிருக்கு? விக்கிர ஆராதனை வர்றாகிய பொருளாசை. வெறும் விக்கிர ஆராதனைன்னு போட்டிருக்குச்சா? இல்லை. நல்ல என்னோட பைபிள் இப்படிதான் போட்டிருக்கு. உங்க பைபிள்ல விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் எங்கே பிரவேசிக்க முடியாது? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு பயங்கரமான வார்த்தையாக காணப்படுது இல்லைங்களா? நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நல்ல வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது விபச்சாரக்காரன், ஐயோ யார், அதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்காது.
ஆனால் இந்த மூணு காரியம் இருந்தால் போக முடியாது. மூணு என்ன? விபச்சார சிந்தை, அசுத்தம், பொருளாசை என்னும் விக்கிராராதனை. பொருளாசைன்றது யாருக்கும் தெரியறதில்லை. அதுதான் விக்கிராராதனை. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? ஒரே விக்கிராராதனை. கரெக்டு, அது இல்லைன்னு சொல்ல. அல்லையா பாண்டு எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம 20 யாத்திராகம் 20 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 20:3. 3, 4, 5. ஆமென். என்னையன்றி என்னைக்கு ஆண்டவர் தெரியுதோ, என்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிட்டோமோ, மெய்யான தேவனை அறிந்ததுக்கப்புறம் அப்போ நம்மளுக்கு உண்மை அவரை தவிர வேற தேவர்கள் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் பின்மாறி போனால், மெய்யான தேவனை தெரிஞ்சிட்டு பின்மாறி போனால் அவனோட காட்டிலும் மோசமான ஒரு பிறவி இருக்க முடியாத ஆக்கினைக்குள்ளாக போவாங்க. ஆண்டவரை தவிர தெரிஞ்சதுக்கு அப்புறம், தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அவரை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவரை தவிர திரும்பவுமாக பின்னிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் கலப்பையின் மேல் கையை வைத்தவன் திரும்பி பார்க்க வேண்டாம். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே இல்லை. நம்ம தான் ஜனங்க கைவிட்டுட்டு ஓடுறாங்களே தவிர அவருக்கு. அதே போல அவர் என்ன சொல்றாரு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணியிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். அவர் எவ்வளோ மகா பெரிய தேவன். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த அவ்வளோ பெரிய மகிமையின் தேவன். அவரை கொண்டு போய் எதுக்கு ஒப்பிடலாமா? விற்கிறதுக்கு ஏதோ ஒரு சொரூபத்தை போட்டு அதுக்கு ஒப்பாக்குனா தேவன் எரிச்சலுள்ள தேவனாக இருக்க மாட்டார். எவ்வளோ பரிசுத்தமானது, எவ்வளோ மகிமுள்ள தேவன். சீனாய் மலையில தேவன் இறங்கும் பொழுது தாங்க முடிச்சா? இவ்வளோ பயங்கரமான தேவனுக்கு அவரை மட்டுப்படுத்தும்படியாக கொண்டு போய், அதுவும் மனிதனே போய் உண்டாக்குறான். மனிதனே உண்டாக்கிட்டு மனிதனே தனக்கு மனிதன் தேவன் மனிதனை படைக்க வேண்டும். மனிதன் கடவுளை படைக்க முடியுமா? படைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஆளுக்கு ஒரு கன்னிக்குட்டி உருவாக்கிட்டு. இப்போது நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம பிள்ளைங்க திடீர்னு நம்ம பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. திடீர்னு ரூம்குள்ளே போனால் பிள்ளைங்க திடீர்னு எதையோ பார்த்து பேசி, யார்கிட்ட பேசுகிறாங்க? வீட்டில் யாராவது உறம்புற யாராவது வந்துட்டாங்களா? யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தா நேராக போய் பசிக்குதுமா, எனக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுமா, பசிக்குதுமா அழுதுட்டு. இந்த அம்மாவுக்கு என்னடா இது, நான் இங்கே இருக்கேன், இந்த என் பிள்ளை யாருக்கிட்ட போய் அழுது பார்த்தா நம்ம ஃபோட்டோ போய் பார்த்து, அம்மா பசிக்குதுமா, எனக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுமா. கோவம் ஒரே ஒரு அறை விட்டு, உங்கள் அம்மா நான் இங்கே உயிரோடு இருக்கிறேன், உனக்கு எது இருந்தா ஃபோட்டோட்ட போய் கேளு, கொடுக்குமான்னு போய் பாரு. உங்கள் அம்மா நான் உயிரோடு இருக்கிறேன்ல, செத்தா இருந்தாங்கன்னா அவங்க என்னோட ஃபோட்டோ பார்த்து நீ அழுகலாம். உயிரோடு இருக்கிறேன், உன்னை பெத்த தாய், உன்னை உருவாக்கின தாய் நான் தான். எங்கிட்ட நான் இங்கேயே இருக்கிறேன், என்னை விட்டுட்டு இந்த போய் உயிர் இல்லாத ஒரு என்ன மாதிரி இருக்கிற ஃபோட்டோவில் கூட நீ பார்க்கக்கூடாது. என் ஃபோட்டோ கூட எதையும் பார்க்கக்கூடாது. நான் இங்கே இருக்கிறேன், அவங்க அம்மா இருக்கும்போது நீ என்ன பண்ணக்கூடாது. சரி, அவங்க அப்பா வராரு, அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு, பசங்கள்லாம் பேசிட்டு இருக்குங்க. அப்பா எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பா. அவங்க அப்பா ஹாலில் இருக்கிறாரு,
திடீர்னு ஆகிப்போச்சு. அப்பா நான் இங்கே இருக்கிறேன், என் பிள்ளைய விளையாட்டு சாமானை கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன், உள்ள யாரையும் அப்பான்னு சொல்லுதுன்னு போய் பார்த்தா ஒரு பொம்மை. அது என்ன பொம்மை? ஏதோ இந்த கிளே, இந்த களிமண்ணெல்லாம் செஞ்சு ஒரு பொம்மை செஞ்சு அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அவருக்கு வருமா கோவம்? ஏண்டா நான் இங்கே இருக்கிறேன், இத்தனையும் உனக்கு பண்ணியிருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணுற? ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு அப்பா நீனா உயிரோடு இருக்கிற அப்பாவுக்கு எத்தனை கோவம். சாதாரண மனிதன், இந்த அப்பாவே படைக்கப்பட்டவர், ஆண்டவர்னால படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. இந்த அப்பாவுக்கே இவ்வளோ கோவந்தா பரம தகப்பனுக்கு ஈடாகுமா? எரிச்சல் வருமா? ஒரு பயங்கரமான தேவன் அவர், ஈடாகுமா? அந்த தேவனுக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பலியா சேர முடியல நம்மளால். என்னைக்கு ஆதாமேவள் பாவம் செய்தார்களோ அன்னைக்கு துரத்து விடப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கப்பட்டு துரத்திட்டார். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் நம்ம என்னன்னாலும் பிதா கிட்ட சேரவே முடியல. அதுக்கு சேரணும்னா ஒரு பலி ஆகி இருதிரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். ஏன்னா அந்த பரிசுத்த தேவன்ட்டு நம்மளால போக முடியாது. இதற்காக எத்தனை வேலை செஞ்சாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? வந்து மனுகுலத்து செஞ்ச பாவத்துக்காக வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த சகல மனுகுலத்தோட பாவத்தை தான் மேல் ஏற்றுக்கொண்டு இந்த பாவ நிவாரண பலியாகி அந்த அந்த கோபத்தை, அந்த இருந்த ஒரு வெறுப்பை முறியடிச்சு போட்டான்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் பிறந்தப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் தேவதூதர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனம் இல்ல 14 2:14. ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, உன்னதத்துல தேவனுக்கு மகிமை. அதை சொல்லும் பொழுதே அவருடைய மகிமை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மகிமையும் பூமியிலே சமாதானம். அப்ப அது வரைக்கும் பூமியின் மேல சமாதானம் இல்லை, ஒரு பெரிய பகை. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் காணப்பட்ட பகை. அந்த பரிசுத்தமான தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவனுக்கும் நமக்கு இருந்த பகையை கிறிஸ்துவின் பிறப்பின் மூலியமாக தான் சமாதானம் உண்டாயிட்டு. அதற்காக தான் ஆண்டவர் பிறந்தார். ஒரு சமாதானம் உண்டு பண்றதுக்கே கிறிஸ்து இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம நெருங்க முடியுமா? அந்த பிதாவை நெருங்க முடியுமா? எவ்வளவு வல்லமையுள்ள, எவ்வளவு பயங்கரமான தேவன். அதுக்கப்புறம் மனுஷர் மேல் பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியத்துக்கு முன்னாடி அப்போ எதிர்ப்பன என்ன? கோபம். அது வரைக்கும் மனுஷர் மேல அவருக்கு கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் அதை தான் மேல வாங்கி நடுவுல வந்து அந்த கோபத்தை நான் ஏத்துக்கிறேன், மன்னிங்க, அன்னைக்கு செஞ்ச தப்பு மன்னிங்க, மனுகுலத்தை மன்னிச்சு ஏத்துக்க, ஒப்புரவாக்கிக்கோங்க பிதாவே, ஒப்புரவாக்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த கோபத்தை போக்குறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து நம்மளை கொண்டு போய் அந்த பிதா கிடத்துல சேர்த்தனாதான் நித்திய ஜீவன். அப்போ இத்தனை வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற வேலை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்து என்றென்றைக்கும் நம்மளை தகுதிப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக நம்மளை தகுதி உள்ளவர்களாக, மாசற்றவர்களாக, சுத்தம் உள்ளவர்களாக கொண்டு போய் நிறுத்தும்னா அந்த பிதா எப்பேற்பட்டவர். அவருக்கு அவரோட இடத்துல விக்கிரகம் தகுமா? ஒரு காலமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதை தெரிந்ததுக்கு அப்புறம் விக்கிரகத்தை நம்ம போகக்கூடாது. ஏன் சொல்லுகிறார்? ஐயோ, எந்த சொரூபம் வானத்திலும் சரி பூமியிலும் பூமியின் கீழும் எந்த சொரூபம் அவருக்கு ஒப்பான சொரூபம் வைக்கக்கூடாது. ஆண்டவரோட சிலையை வச்சுக்கிட்டு அதுகிட்ட அதுவும் சிலைதான் விக்கிரகம். அதனால ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விக்கிரகத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த காரியத்தை நம்ம எல்லாரும் கொண்டும் செய்யக்கூடாது. நினைக்கும் போதெல்லாம் அவரை குறிச்சுதான பயம் நம்மளுக்குள்ளாக உண்டாக வேண்டும். இப்பொழுது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாங்க விக்கிர ஆராதனை.
அப்படின்னா புதிய ஏற்பாடு நம்மளோட சுவிசேஷம் எல்லாருமே யாரும் புறஜாதிக்கா ஆண்டோட பிள்ளைகளுக்கா? ஆண்டோட பிள்ளைகளுக்கு. இப்போ நம்ம கேட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ விக்கிர ஆராதனைன்னு அவர் சொல்றது எதை அப்படி என்றால் பொருளாசை என்னும் விக்கிர ஆராதனை. இது யாருக்கும் தெரியறதில்லை. இன்னைக்கு பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை எதுக்கு இப்பெல்லாம் ஜனங்களுக்குள்ள பாதிப்பை கொண்டு போயிருக்குன்னா, கடவுளை கூட நம்ப மாட்டாங்க. பணம் இருக்கா, பணத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, இது விக்கிர ஆராதனை. தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லை, பணம் எதுல நம்பிக்கை, எதுல பணத்தில். பணம் இருக்கா நம்பிக்கை, பணம் இல்லையா இப்ப போய் ஆண்டவர் நம்ப சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. பணம் அது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வேதம் சொல்லுது பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் இல்லாம நடக்காது. ஆனால் பணத்துக்கு ஒரு பயங்கரமான சுபாவம் உண்டு, அது நமக்கே தெரியாது. அது பணம் வேணும், எதுக்கும் பணம் வேணும். ஆனால் பணம் நம்மளை கொட்டிடக்கூடாது, சாத்தியமே இருக்காது, ரொம்ப கஷ்டம். அந்த பணத்தை நம்ம புழங்குவோம், பணத்தில் எல்லாம் நடக்கும். ஆனால் நமக்குள்ளாக தானாக பண ஆசை வந்து, அந்த பண ஆசையிலேருந்து விதி விலக்கு யாருமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்தில் பணத்தை சார்ந்துதான் இருக்கு. பணம் சாராமல் எதுவும் இல்லாதனால ஜனங்களுக்கு வந்து பணம் வந்து பயங்கரமாக ஆட்டி படைக்குது. அது யாரோட கண்ட்ரோல் இருக்கு? பிசாசோட கண்ட்ரோல். ஆண்டவருக்கு எந்த சோதனை கொடுத்தானா? ஆண்டவர் தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தோடனே மேலே உப்புகிரி மேலே கூட்டிகிட்டு போய் ராஜ்யத்தெல்லாம் காட்டிட்டு ஆசை காட்டினாங்க. ஏன்னா இந்த உலகத்தோட சாலையில் அப்படி அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வந்துட்டீங்க, பார்த்தீங்க, நீங்களும் தச்ச மகனாக இருந்தீங்க, வேலை செஞ்சீங்க, குழி வாங்குறீங்க, எல்லாம் பண்ணீங்க. எங்கேயா பணம் எல்லாம் வேலையாச்சா? அந்த பணம் இதை நான் கொடுக்குறேன் என்னை சாஸ்தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கே போய் சோதிச்சா, சோதனை தேவைப்பட்டுச்சு, அவரு ஜெயிச்சு வந்தார் என்றால் நம்மள சொல்ல முடியுமா? பார்க்க ரொம்ப பொருளாசை பணாசை, ஐயோ எங்களை போய் பார்த்து இப்படி சொல்றீங்களே, கண்டிப்பா இருக்கும். இதுல யாருமே தப்பிக்க முடியாது. பணாசை ஏன்னா நம்ம கூடயே இருக்கிறதுனால டப்புன்னு ஒட்டிட்டு அது என்ன ஆயிடும்னா, எல்லாருக்கும் உதவுன்றது மாதிரி, பணம் எல்லாருக்கும் உதவுன்றது மாதிரி அந்த ஆசை பிடிச்சி அதோடய பழகுறோம் இல்லையா, பழக்கம் ஆகுது, பிடிச்சிட்டு அது அப்படியே பிசாசு அதை வச்சே காட்டுவோம். எவ்வளவு போயாலும் அதை வச்சு காட்டுவோம். அதை நம்பிதான் நம்மளோட இருதயம் இருக்கும், அதை நம்பிதான் இருக்கும். இல்லைன்னா பணம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆண்டவர் வேற அழுத்தாருன்னா, ஏன் இந்த ஆட்டம் ஆடுறோம்? நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவருதான் படைச்சிருக்கிறாரு. ஒரு பணத்துல ஒரு பிரச்சனை வருத்துமே, அப்பதான் நம்ம எப்பேற்பட்ட விசுவாசிகள். ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தது யாரு? எதை? பணத்தை. அப்ப பணம் நமக்கு கடவுளுக்கு முன்பாக விக்கிர ஆராதனை இருக்கு. அதுக்கு கொடுத்த கணம் எங்கே? நான் தேவனால எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே? ஏன் இப்படி இருக்க? பணம் இல்லை. அப்ப நான் இல்லையா? நீங்க இருப்பீங்க, எனக்கு பணம் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில எது தடுத்துட்டு இருக்கு? தேவனா? ஒரு கேள்வி உள்ளத்துல நிறைய, ஒரு பெரிய சிக்கல் வருது நமக்கு, பயங்கரமான ஒரு தேவை, லட்சக்கணக்கான ஒரு பெரிய தேவை நிக்குது, பயங்கர பிரச்சனை நிக்கிறோம், வாழ்வா சாவான்ற சூழ்நிலை உருவாகி இருக்கும்போது
யாராவது உனக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் ஒரு பக்கம், இன்னொரு இடத்துல சிஸ்டர் சொன்ன மாதிரி சாட்சி சொன்ன மாதிரி அந்த தேவனை விட்டு தேவை பயங்கரமாக இருக்குது, பயங்கர தேவை, பணம் இங்கே இருக்குது, தேவன் இருக்குது, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னா உண்மையாகவே மனசில் ஒரு சலனம் இல்லை, அப்போ ஓப்பனாக வருவோம். ஆண்டவர் இங்கே தான் இருப்பார். நம்மளுக்குள்ளே ஒரு நியாயம், ஆண்டவர் இங்கே தான் இருப்பார். அவர் ரொம்ப மன்னிக்கிறது இல்லை. நம்ம பேசாமல் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம், போய் பணத்தை வாங்கிக்குவோம், பணத்தை நாடி போவோம். அப்புறம் இந்த தேவன்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் அங்கே தான் போகும். இதனால தான் வேதம் சொல்லுது, பணாசை பொருளாசை என்று விற்கிறார். இது எத்தனை பேர் பிடிச்சிருக்கு தெரியுமா? விசுவாசிகளும் பாதிச்சிருக்கிறாங்க. தெரியல, ஆண்டவரை தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எது விற்கிறாராதனே? பணாசை, பொருளாசை. சொல்றாரு, பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறு. நமக்குள்ளாக நமக்கு தெரியாது, நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத காரியத்துக்கு நமக்குள்ளாக இன்னைக்கும் பாடுபட்டிருக்க காரணம் வேற எங்க இருக்கு தெரியுமா? பண ஆசையில போய் எல்லாம் சுத்தி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், நம்ம சொல்ற எல்லாம் பண்றோம். அது உருவி வேற நோண்டி பார்த்தோம்னா அங்க என்ன ஓட்டிட்டு இருக்கோம்? அது என்னது? இருக்கிற ஆராதனை. தேவன் செயல்பட முடியாது இருக்கிற ஒரு வேர் அங்க காணப்படுற முடியாது, கனி இல்லை. அனாசை என்ன போட்டு வாசிங்க? 9 வாசிச்சிங்களா? 9, 10. கரெக்ட். கேட்டால் நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? பயங்கரமா இருக்கு. ஐஸ்வர்யவான்கள் என்ன ஆகிறாங்க? ஐஸ்வர்யவான்களாக போச்சுடா. இது ரொம்ப கொடுமையா இருக்குதே. 3ஆவது நாள் வரைக்கும் வந்தோம், பேசாம 1/2 நாள் ஆஃப் டே லீவ் போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம். வந்தா நமக்கு ஃபுல்லா எல்லாம் பயங்கரமா கிடைக்கும். சும்மா அப்படியே கனவு விடுதலை ஆகி நேரம் 3ஆவது மாடியில போய் நான் நிற்கணும். ஐஸ்வர்யன் ஆகி அப்படியே எல்லாம் தீர்ந்து அப்படி நிற்கலாம் நினைச்சா என்ன வசனத்தை! எங்க இத்தனை நாள் இங்கே வரும்போது எங்கள் கண்ணு கொஞ்சம் மங்களா இருந்துச்சு, நாங்கள் படிக்கல, இப்போ நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவலை வரக்கூடாது. என்ன விட்டுருக்கிறாரு? அப்படி விரும்புகிறவர்கள் என்ன பண்ணும்? அதுக்காக இன்னும் நினைச்சக்கூடாது, ஆண்டவர்கிட்ட வந்தா உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்னு பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த பண ஆசையை நம்மள்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. ஏனென்றால் பண ஆசை என்பது ஒரு விக்கிர ஆராதனை. ஆகையினால் என்ன பண்றாரு? சில பேர்த்துக்கு இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சூழ்நிலை ஆண்டு அதை கேட்கிறபடி அவரோட சித்தப்படி அந்த சூழ்நிலை மாற்ற மாட்டான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிற திடீர்னு பார்த்து நம்ம பிள்ளைகள் எழும்பி அவருக்கு ஆண்டு உயர்த்த சூழ்நிலை மாற்றலாம். ஆனால் ஆண்டு மாற்றன்னு சொல்ல. அப்படி ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்களுக்கு என்ன இருக்கு? சோதனை, கண்ணி, மனுஷர் கேட்டில் அழிவிலும் அமிழ்ந்து. ஆண்டவரே, இப்போ நாங்கள் படுறே கொஞ்சம் பெட்டர்ன்னு தோணுதுப்பா, பேசாம இருந்துடலாம் போல இருக்கு. ஐஸ்வர்யவான நினைச்சோம்னா ஏகப்பட்டது இருக்கும் போல இருக்கு. ஒண்ணுக்கே என்ன ஆகுது? இப்படி இருக்குது. இனி இத்தனை தாண்டி தான் அங்கே போகணும் அப்படின்னா பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கிறதே போதும் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம். ஏன்னா இது பார்த்தா நம்மளோட மோசமாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஒன்று, ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா ஐஸ்வர்யவாக நினைச்சிட்டாரு, நீங்கள் அது வழியாக போய்தான் அதையும் அடையணும் இல்லையா? அப்போது தேவ சித்தம்னா எது போகிறோன்னா அதுக்கேற்றபடி இதெல்லாம் கடந்து ஆக வேண்டும். ஏன் கடக்கணும்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது இது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். பண ஆசை ஒட்டிட்டு இருக்குது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ என்ன செலவாயிட்டு இருக்கா? பணம் செலவாயிட்டு இருக்கா இல்லையா? இப்போ செலவாயிட்டு இருக்கு, பணம் போயிட்டு இருக்கு. எப்படி? கரண்ட் சும்மா லைட்டு வருமா, பணம் செலவு. அப்போ பயங்கரமா இதுல இருந்து கூடயே தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். ஏன் மற்றதெல்லாம் காட்டிலும்
பொருளாசை பணாசையை மட்டும் தேவன் விக்கிர ஆராதனையா சொல்றாருன்னா, அது இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல பணம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பண ஆசை நம்ம கிட்ட விக்கிர ஆராதனை ஒட்டக்கூடாது. மீன், கடல் மீன் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே கேட்குறேன், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஏதாவது கடல் மீன் பேர் சொல்லுங்களேன், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மீன். கொடுவா. கொடுவான்ற பேரை மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க தொலைஞ்சாங்க. நல்ல மீன், நல்ல கொடுவா மீன். ஒன்றும் இல்லை, கடந்த நாட்களில் நம்ம பிரியா சிஸ்டருக்கு மற்ற மீனெல்லாம் நல்லா ஒத்துக்கும், எல்லாம் நல்லா இருந்துச்சு. கொடுவா முட்டை அன்னைக்கு சாப்பிட்டாங்க. அலர்ஜி அவங்க பட்ட பாடு. அதனால அவங்க சொல்லிட்டாங்க, கொடுவா கொடுத்து இன்னைக்கு கடுவா வாக்கிட்டியப்பா அப்படின்னாங்க அவங்க. அதனால சும்மா சொல்கிறேன், கடல் மீன் நம்ம கொடுவா, யாரோ சொன்னால் கொடுவா வாங்குகிறோம், இல்லை வஞ்சரம் வாங்குகிறோம், எதையோ வாங்குகிறோம், வாங்கி செய்கிறோம். உப்பு போட்டு செய்கிறோமா, செய்கிறது இல்லையா? ஏன் போடணும்? கடல் தண்ணியில் உப்பு இருக்குது, ஏன் உப்பு போட்டு சமைக்கணும்? அது கடலுக்குள்ளே. ஏன்னா நம்ம ஊறுகாவை மட்டும் உப்பு தண்ணியில் போட்டு வைப்போம். அந்த ஊறுகாவோட உப்பு நம்ம எலுமிச்சை மலையில் எல்லாத்துலேயும் வருது. மீனுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? அந்த உப்பு ஏன் வரல? வரக்கூடாது. பணம் உலகத்துல தான் நம்ம இருக்கணும். பண ஆசை நமக்குள்ள வேண்டான்ற, இந்த பணமே வேண்டாம் நீ விட்டுருங்கன்னா விடாது. பணம் இல்லாம எங்கே, பணம் இல்லாம எங்கே இருக்க முடியாது. ஆனா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துனா, ஆண்டவரை தடுக்கும்படியாக, ஆண்டவருக்கு முன்பாக அதுவே ஒரு விக்கிரகமாக வந்திருக்கு. விக்கிரகம் எவ்வளோ தப்போ அதே அளவுக்கு இந்த பண ஆசையும் போய் அதுக்கு ஈக்குவலாக நிற்கிது. இது ஜனங்களுக்குள்ள தெரியவே தெரியாத ஒரு விக்கிர ஆராதனை. உயர்பட்ட ஃபுல்லாக போட்டுப்பாங்க, ஃபுல்லாக போட்டு பொருளாசை என்னும் விக்கிர ஆராதனை. இதை நம்மளுக்கு, ஏன்னா நம்ம முதல் இதை வெளியே வந்துட்டோம். இப்போ உள்ள இருக்கிற விக்கிர ஆராதனை, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற விக்கிர ஆராதனையை நமக்கு தெரியலன்னா இத்தனை பாடுபட்டதும் வீணாகி தேவனுடைய ராஜ்யத்தை, கிறிஸ்துவ ராஜ்யத்தை நமக்கு அடைய முடியாம போயிடும். எல்லோரு பரிதபிக்கக்கூடிய நிலமாக இருக்கும் இல்லையா? அது நமக்கு ரொம்ப தெரியும். அதனால ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தப்படி நடத்துங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, என்னாண்டவே என்னை ஏன் இந்த பாடுக்குள்ளாக, இந்த பண கஷ்டம் நீங்க நினைச்சா இது சரி பண்ண முடியாது. ஆனாலும் என்னமோ தெரியல, நீங்க என்னை இப்படியே வச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் பட்டத்துக்கு எவ்வளவு கயிறு விடணும். சில நேரம் நீ காலையில் அவங்க சொன்னாங்க, ஆண்டு விட்டு விட்டு இழுத்தாராம். கயிறு என்ன பண்றது, கொஞ்சம் விடுறது அப்புறம். ஏன்னா நம்ம ஆண்டோட கண்ட்ரோல் இருக்கணும், வழி தப்பி போக விட மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு எதுவும் நேரிடாது. என்னென்ன தேவையோ அது அவருக்கு ஃபஸ்ட்டே தெரியுங்க. இன்னைக்கு வேணா இன்னைக்கு உங்களோட தேவை இதை சொல்லலாம், நீங்கள் 4-5 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய தேவை வரும், உங்களுக்கு இப்போ தெரியாது. ஏற்கனவே அதுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம போய் முட்டி மோதி புரண்டு நம்பி இருந்தால் போதும், அருமையாக ஆண்டவர் கதவை திறந்து கொடுப்பாங்க. அதனால தான் இந்த பண ஆசை நம்மள ரொம்ப, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அவர் சொல்லும்போது சிலர், இன்னைக்கு பலர். இந்த சிலர் யாரு, இந்த பலர் யாரு? வெளியே இருக்கவங்களை பத்தி இங்க சொல்லல, தேவனுடைய பிள்ளைகள். அறியாமையினாலே பிசாசு வஞ்சி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். நமக்கு தெரியுமா, நம்ம தேவைன்னு தான் நினைச்சு அதுக்காக ஆசைப்பட்டோம். எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பணம் ஒரு ஆசை. சிலர் அதை என்ன பண்ணாங்க, இச்சித்து என்ன ஆகுதாமா, விசுவாசத்தை விட்டே விலகி போய், நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாதுக்காக தான் ஆட்டுக்கு வாழை ஆண்டவர் சில நேரம் அளந்து வச்சிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளே, ஆண்டவரே நீங்க என்னை நம்பி கொடுங்க ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் இல்லை, என்னை நம்பி நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துட்டு போங்க, நான் வச்சுக்கிறேன். நமக்கெல்லாம் வராது, நம்ம யாருமே சொல்ல முடியாது. நாம் யாரும் நமக்கு தெரியாது, நம்ம உருவாக்கின தேவனுக்கு தெரியும். அதற்கேற்ற விதமாக தான் நம்மளை அவர் நடத்துகிறார். அவருக்கு தெரியும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சுன்னு ஆசைப்படுறோம், ஆனா அழியருக்கு விட முடியுமா தேவன்? ஆகியனாலதான்
என்ன பண்றாரு, உனக்கு தெரியாது, இப்போ நான் உனக்கு இதை செஞ்சேன்னா இது உன்னோட விசுவாசத்தை விட்டே போகிறதுக்கு காரணமாயிரும்ன்றதுக்காக தான் மகளே என்னோட கையில வச்சிருக்கிறேன், என்னோட உள்ளங்கையில தான் வச்சிருக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் இப்படி நான் நடத்துகிறேன் தவிர என்னை நம்பி வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப இந்த பாதை வழியா இப்ப கொஞ்ச நாள் போகணும் நான் விட்டேன்னா ஏற்றுக்கோ. கொஞ்ச நாள்னு சொல்றீங்க, இது பல வருடமா இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணலாம். இல்லை, தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அவருடைய ஞானத்தை யாருனாலும் புரியவே முடியாது. அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏன் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திட்டு இருக்காங்கன்னா பண ஆசை. பண ஆசை. இந்த விக்கிரகத்தை, இந்த விக்கிர ஆராதனையை விட்டு அப்படியே நம்மளோட அனுபவத்தை அப்படியே அவங்கவுங்க யோசிச்சுக்க, நான் யாரையும் சொல்லலை. இந்த பணம் திரும்பி வந்தப்போ தோணுதில்லை, இந்த பணத்தை பார்த்தா, இந்த கட்டு பணத்தை பார்த்தா எல்லாம் 10 மறந்துடும். அப்பா, பார்வைக்கு அழகும் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. தோணுதில்லை, தோணுதில்லைன்னு யாரோ ஒருத்தர் சொன்னா நான் ஏற்றுக்கிறேன். நானும் எடுத்துக்க மாட்டேன். நானும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டோட வழியில போய்கிட்டு இருக்கிறேன். இல்லைங்களா? யாரும் விதிவிலக்கு இல்லை. அவ்வளோ சொன்னார் ஆண்டவர். ஏவாள்கிட்ட, ஆதாம்கிட்ட, ஏவாள்கிட்டையும் பிசாசு போய் கெடுத்து விட்டாங்க. எங்க? தேவனுடைய சமூகத்துக்குள்ளேயே போய், தேவ சமூகத்துக்குள்ளேயே போய் கெடுத்து விட்டான். அங்க பாரு சொல்லி கொடுத்தான், கேட்டாங்க. அதே போல தேவ சமூகத்தில் இருந்த ஆதாமையோடும் கேட்டாங்க. ஆண்டவரோட ஊழியம் செய்த யூதாச விட்டுச்சா பண ஆசை. வேற யாரும் வேண்டாங்க. அப்போஸ்தலர்கள், அவரோட சீஷர்கள்னா நம்மளுக்கு எவ்வளோ, அவங்க சீஷர்கள் மூலமாக தான் உலகமெங்கு வந்துச்சு. அந்த ஏற்பட்ட சீஷர்கள் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ எல்லாத்தையும் நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒருத்தர் தாங்க யூதாஸ் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். பணப்பை போச்சு, அவ்வளவுதான். வேற எந்த தப்பும் நடக்கல. பணப்பை போச்சு. ஆண்டவர் கூடயே இருந்தாரு. அற்புதங்களை, அடையாளங்கள் நேருக்கு நேர் பார்த்தாரு. எத்தனை பார்த்தாரு. அந்த பணப்பை போச்சு. யூதாஸ் பணத்துக்கு அடிமையாய் ஆண்டவரை காட்டி கொடுத்தாங்க. நம்மளாம் எந்த மூளை நாண்டு கொண்டு செத்தார். போச்சு. அவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கணும். இன்னைக்கு நம்மளெல்லாம் அப்படி ஆண்டவர் சொல்லணுமா? பணத்துக்காக ஒரு சீஷன் தேவனை காட்டி கொடுத்தான். அந்த பணத்துக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, மோசமான, அது நல்லா தெரிஞ்சு பிசாசோட ஆளுகை தான். அங்க இல்லை, அங்க எதுக்கும் பணம் இல்லை. பணம் இல்லாத ஒரு நாடு, பணம் இல்லாத ஒரு வாழ்வாப்பா. அங்க வேண்டாம், அங்க பணமே வேண்டாம் எதுக்குமே. ஆனா சேர்த்து வைக்கலாம் முடியாது. எப்ப சேர்த்த போறோம்? இப்ப சேர்த்துற பணம் அங்க ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வெளியில நடக்கிற பாடுகள் ஒவ்வொன்றும் நமக்கு அங்க வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்க போய் ஒட்டையா நிக்கணுமா, இல்ல இங்க நின்றுக்கலாம். ஆண்டவரே இங்க இருந்துக்கிறோம், நீங்க எந்த வழியில கொடுத்துக்கிறாலும் இங்க இருந்துக்கிறோம். அங்க முற்றும் போயிட்டு அம்போடு திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க ஆண்டவரே. நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? நீங்க இல்லைன்னா நாங்க எங்க போகணும்? 2 இடம். ஒன்னா ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவன், நித்திய மரணம், நித்திய ஆக்கிரிக்குள்ள போவோம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இங்கேயே கொஞ்சம் உளுந்து ஏந்திச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டாச்சு நின்னுக்கிறோம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல நின்னுக்கிறோம். அங்க துரத்திடாதீங்க. எங்களுக்கு வழியில நித்தியமா இருக்கிற அந்த ஆக்கினிக்குள்ளாக, நரகத்துக்குள்ளாக போய் விட்டுறாதீங்க ஆண்டவரே. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த கஷ்டம் கொஞ்சம் பரவாயில்ல போல, சந்தோஷம் சொல்லிக்கிற ஆண்டவரே. போதப்பா, எனக்கு என்னமோ நிம்மதியா இருக்கு. இப்படிதான் பவுல் சொன்னார். சந்தோஷப்படுங்க கஷ்டத்துலையும் துன்பத்திலையும். ஏன் அந்த சீஷர்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிச்சுன்னா, பரமக்காரனை அவங்க பார்த்துக்கினாங்க. அந்த காணானை நோக்கி பார்த்த நிமித்தமாக அவங்களுக்கு உலகத்தில் இருக்க பாடுகள் அவங்களுக்கு
பெருசாக இல்லை. அப்போ நம்ம ஒன்று சொல்லலாம், அநேகருக்கு மேக்சிமம் சொல்லலாம், அநேகருக்கு இல்லை எல்லாத்துக்குமே சொல்லலாம், பணம் ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த உலகத்தில். நமக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. ஆனால் நமக்கு வர பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நோக்கத்தில் வச்சிருக்கிறார், நோக்கத்தை வச்சிருக்கார். அந்த நோக்கத்தை நிமித்தமாக நம்மளை அவருடைய பாதையில நடத்தி ஏற்ற வேலையில அது உனக்கு என்ன வேணும், எது எப்போ கொடுக்கணுன்றது நான் ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது நீ ஏன் அதுக்காக கவலைப்படுற? அதான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு எடுக்கலாம், 6ஆம் அதிகாரம் 32. ஆமென். எவைகள்? 31. ஆமென். இங்க பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய நம்மளுக்கு தெரியும். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அதுக்கப்புறம் என்றாகிலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றாகிலும் உடுத்துவது போல் உடுத்தவில்லை. அற்ப விசுவாசிகளே, இதுதான் ரொம்ப கஷ்டமான்ற ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட பேசினாரு. இதுல இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம் நம்ம படிச்சோம் இல்லையா? சில்லி 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 அற்ப விசுவாசிகளே, என்னடா இப்படி? ஆனா நம்ம நல்லா பார்த்துக்கணும். என்ன அற்ப விசுவாசிகளே என்ன சொல்றாருன்னா, அதாவது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இப்போதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ ஆண்டவர் அருமையான வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிசாசானவன் எல்லாத்தோடைய மனதை கண்களை குருட்டாக்கி போட்டு அருமையான வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்மளுக்குள்ளாக நம்பிக்கை இல்லை, ஒரு தைரியம் இல்லை, காப்பாற்றிடுவார். இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா இந்த பயத்தை அவன் நம்மளுக்குள்ளாக கொடுத்து வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதது. அவர் சொல்றாரு, யார் இதை கவலைப்படலாம் தெரியுமா? 32 பாருங்க, யார் கவலைப்படலாம்? அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகிறார்கள். அவங்க நாடி தேடி ஓடலாம், அதை நாடி. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? நாட வேண்டியது இது இல்லை. ஆனா நம்மளால முடியுதா? இல்ல. அப்ப நம்மளுக்குள்ளாக இன்னும் என்ன காணப்படுது? பணாசை, பொருளாசை என்னும் விக்கிர ஆராதனை உண்டு. இதை நமக்குள்ளாக முதலாக எடுக்க வேண்டும். முதல்ல காணப்படுகிற விக்கிர ஆராதனையை எடுக்க வேண்டும். அன்று பார்த்துக் கொள்வார். இனி நம்மளை நம்ம பணத்தை ஆளணும், பணம் நம்மளை ஆளக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? பணம் நம்மளோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் அது நிர்ணயித்து கொண்டிருக்குது. இவ்வளவு பணம் தான் இருக்குன்னா இவ்வளவு சந்தோஷம், இத்தினூண்டு தான் இருக்குன்னா இத்தினூண்டு. பணம் இல்லைன்னா சந்தோஷமே இல்லை. பணம் நம்மளை நிர்ணயித்து கொண்டிருக்கு, ஆட்கொண்டிருக்கு. நம்மளை அதை ஆழ்ந்துட்டு இருக்குது. இல்லை, அதை ஆட விடக்கூடாது. நம்ம பணத்தை இதுக்குள்ள போகணும். எனக்கு இதுதான். அப்போ பணத்தை நம்ம தான் ஆட்கொள்ளணும். அது நம்மளை நிர்ணயிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையும் துன்பத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் அதுதான் தீர்மானிக்குது. தேவன் கூட இருந்தும் கூட எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னா என்னவா இருக்கு? விக்கிரகம். தேவனுக்கு முன்பாக விக்கிராராதனை பண்ணியிருக்கிறோம். நமக்குள்ள இருக்க விக்கிராராதனை முதலாவது நாம் எடுக்க வேண்டும். அப்போ நம்ம நாடி தேடி போக வேண்டியது எது? 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அது உங்களுக்கு போதும். அதை நாடுங்கள், அதை தேடுங்கள். அஞ்ஞானிகள் பணத்தை நாடி தேடுவார்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாடி தேடுங்கள். இப்ப நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு கூட கொடுக்கப்படும். இட்லி தோசை வாங்கினா அவன் கூப்பிடுவான், என்னம்மா இட்லி மட்டும் வாங்கிட்டு போற,
தோசை ஐயோ நான் இட்லிக்கு மட்டும் தானே அதை காசு கொடுத்தேன், நீ இட்லி காசு கொடுத்தீங்கன்னா போதும், நான் தோசை சட்னி கொடுத்தே தீர்வு, நீ வேண்டானாலும் நான் கொடுப்பேன், வேணா பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு வேணா போயிடு, ஆனால் நான் கொடுத்தாகணும். அது போலதான் இன்னைக்கு நாம் தேட வேண்டியதை தேடாமல் நாட வேண்டியதை நாடாமல் நிமித்தமாக தான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு விடுதலை வேணும் என்றால் முதலாவது நமக்குள்ளாக காணப்படக்கூடிய விக்கிர ஆராதனை ஒளியும். பணாசை பொருளாசை விக்கிர ஆராதனை நமக்குள்ள போச்சுனாலே ஆண்டவர் விரும்பாத காரியம் நமக்குள்ள ஈடுபடும் பொழுது தேவனுடைய சுவாபம் எத்தனை வெளிப்படும் தெரியுமா? இது மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக சென்று அவர்களை விடுதலை செய்ய உதவும். நம்ம என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் பார்ப்பாரு, நான் யாருக்கு உதவ, அவங்க ஒரு விக்கிரார், நீ ஒரு விக்கிரார் வச்சிருக்க, எனக்கு முன்பாக விக்கிராரது ஒரே டேமா வந்துடுது, நான் என்னத்தை செய்ய, எங்க நான் கிரியை செய்ய, நான் அங்க போய் பண்ணலாம், நான் உன்னை அனுப்பலான்னா உனக்குள்ளேயே ஒரு விக்கிராராதனை இருக்குன்றதே உனக்கு தெரியல இல்லையா? இந்த கஷ்டம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் இருங்க, அங்க ஒரு அருமையான 21:8 நினைக்கிறேன், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆமா ஆமா ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் ஆகும்போது இல்ல நமக்கு இல்லைங்கெல்லாம் நாங்கெல்லாம் வந்து விடுதலை ஆக்கிட்டு வந்து விசுவாசிகள் வந்துட்டோம் இல்லையா, பயப்படுறோமா? போடு அக்கினியில தள்ளி விட்டுருவாரு. அவ்விசுவாசிகளா இருக்கிறோமா? அக்கினியில போடு. அடுத்தது என்ன? ஆண்டவர் வேத அருவருக்கு வருதா? அக்கினியில போடு. விக்கிர ஆராதனை போட்டா வேதத்துல காணப்படுற விக்கிர ஆராதனையோட லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? மற்றவர்களை சொல்லுகிற நாம் நமக்குள்ளாக இருக்கிற விக்கிர ஆராதனையை எடுத்து அதுக்கப்புறம் தேவன் நம்மளை நீங்கள் போங்க, உலகத்துக்கு போங்க, உங்களை சாட்சியா நிறுத்துவன், உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிர ஆராதனை எடுத்துட்டு போய் நில்லுங்க, உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தி அநேகருக்கு ஒளியாகவும் ஆண்டவர் அண்டை கொண்டு வரக்கூடிய பாத்திரமாகவும் ஆண்டவரே வழி வகுத்து கொடுப்பார். ஆண்டவரே வழி வகுத்து ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். துணை செய்யும்படியாக தான் இந்த சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கார். இப்பொழுது விடுதலையாளுங்கள். இனி நீங்க காணப்போகும் விடுதலை நீங்கள் மற்றும் இல்ல, உங்க குடும்பத்தார் மற்றும் இல்ல, யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இயேசுவை காட்டப்படும். இயேசு உங்களிலிருந்து வெளிப்பட மகிமைப்பட போகிறார். நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் சொன்ன தேவன் அவர் விரும்பாத காரியம் எடுத்தால் தான் மகிமைப்பட முடியும். எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஆண்டவரையும் சொல்றேன்னா வேலையே காட்ட மாட்டேங்குது, என்னடா அப்படின்னு பாக்குறோம். சத்தியத்தை அறிந்தோம் என்றால் விடுதலை பெறுவோம். சகோயு வந்தாரு, விரும்பாத காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. உங்க குடும்பத்துக்கு ஆண்டவருக்கு ஆசை நினைக்கிறீங்களா? நீங்க மட்டும் ஆண்டரை ஏற்று மற்றவங்கள்ட்டெல்லாம் ஏற்றாம உங்களை கஷ்டப்பட்டுட்டு வாழணும் இல்லை. உங்க மூலியமா குடும்பத்தை ஆதரிக்க முடியாததான், ஆதாயப்படுத்துறது தான் ஆண்டோட நோக்கம். ஆனால் உங்களை ஒரு கூர்மையான ஆயுதம் ஆக்கிட்டு அனுப்ப விரும்புகிறார். ஆயத்தப்படுத்திட்டு நீ குணப்பட்ட பின்பு குணப்படு. நீ முதல்ல குணப்படு. ஆனா உன் மூலியமாக நீ போராடாமல் உன்னை நாடி தேடி வரும்படியாக நான் செய்வேன். அணு செய்வர் சூழ்நிலை உண்டாக்குவார். உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. காரணம் உங்கள் கனியினால அவர் ஈர்க்கப்பட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ ஜோம் பண்ண, எனக்கு அந்த இயேசுவை காட்டேன், என்னை கூட்டிட்டு போயேன். அட நீங்களா அப்படி என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல, உங்களுக்குள்ள மாறுறீங்க, அவ்வளவுதான். தேவ சாயில் வந்துருச்சு. கதவுகள் திறந்தன, கதவுகள் திறந்தன. இதுக்கு உங்களுக்கு முன்னாடி காணப்படுற அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அது ஆண்டவர் நம்மளை ஒரு கூர்மையான ஆயுதம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர்களே அன்னைக்கு சொன்ன போல அவருடைய பார்வையில அருமையானபடியால் ஒருத்தர் கூட விடாம அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அருமையானபடியால், என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
அதன்படி செயல்படுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு போதும் கைவிட மாட்டார். நீங்க எல்லாருடைய கரத்துல இருக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நீ போகும்போது ஒரு துணையாளர் அனுப்ப போறாரு. யாரும் நீ வீட்டுல தனிமை இல்லை. அவரோட சொல் பேச்சு கீழ்ப்படுவீங்க. சத்தியத்தில் நடத்துவார். ஆமென்.